தொடர்ந்து எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதல் முறையாய் இந்த ஆராதனையை பார்ப்பீர்கள் என்றால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோட வார்த்தைக்கு நேராக இந்த வேளையிலே நாம் கடந்து போக கர்த்தரோட ஆவியானவர் நம்மோடு கூட பேச இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இவ்வளவுதான் உங்களோட சந்தோஷம்? இன்னும் கூட கொஞ்சம் உற்சாகமாய் சொல்லலாமே. நல்ல கை கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்தி, ஏன்னா அல்லேலூயா என்பது கையை உயர்த்தி சொல்கிறது. எல்லாரும் கொஞ்சம் கையை உயர்த்தி, நல்லா சின்ன பிள்ளைங்களாம் நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா தான் சொல்ல போகிறோம். ஆண்டோட மகிமைக்கென்று நல்ல சத்தமாக சொல்லுவோமா ஒரு அல்லேலூயா? ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு தருகிற ஒவ்வொரு ஸ்லாக்கியங்களையும் நான் எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புது வருடத்தினுடைய இந்த முதல் மாதமாக இருக்கிறபடினாலே நாம் தொடர்ச்சியாக கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு 1ஆம் தேதி அவர் கொடுத்து அந்த வாக்கு தத்து வசனங்களிலே உள்ளடங்கியிருக்கிற காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் நமக்கு இருக்குது. அந்த ஒரு வாரமும் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு கூட பேசி அந்த ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமான்களாக கர்த்தர் நம்மளை நடத்த இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளுக்கு நம்மளுடைய செவியை நாம் சாய்ப்போமாக. ஆகவே எடுத்துக்கொள்ளுவோம். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் சாப்டர் 34 verses 13 வாசனம். Glory to God. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1ஆம் தேதி 12ஆம் மணி வேளையிலே பரலோகத்திலிருந்து இந்த வார்த்தை நமக்கு வெளிப்பட்டு அன்று முதல் இந்த நிமிஷம் வரையிலும் அந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாக அவர் நமக்கு சொல்லியே அந்த வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களை மேய்ப்பேன். ஹல்லேலூயா. அவர்களை மேய்ப்பேன். ஐ ஃபீட் தெம். அவர்களை மேய்ப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் இந்த நாட்களிலே அவர் நம்மளை மேய்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உண்மையாகவே நான் சொல்லுவேன், இந்த ஆண்டை தொடங்கி கர்த்தர் என்னை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். குறைவுகள் இருக்கலாம், மனிதர்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கலாம், பலவீனங்கள் வரலாம், பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் அவைகளை நாம் பாராமல் நம்மளை மேய்க்கிறவரை நாம் பார்க்கும்போது அதிலே அவன் நம்மளை நடத்தி வந்த அந்த ஆச்சரியமான வழிகளை நினைக்கும் போது அவருக்கு நன்றி என்று சொல்லாமல் நம்முடைய நாவு அமைதலாய் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படிதான் என்னை உங்கள் முன்பாக கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, அவர்களை மேய்ப்பேன் என்று சொன்னவர் எப்படி மேய்ப்பேன் என்று அவர் சொன்னார்? அவர்கள் எப்படி மேய்வார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்த்தோம். நல்ல மேய்ச்சலை அவர்கள் மேய்வார்கள் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் அப்படி அவர் நம்மளை மேய்க்கும் போது, ஒரு மேய்ப்பனாக, ஒரு மேய்ப்பராய் அவர் நம்மளை மேய்க்கும் போது அவருடைய அந்த குவாலிட்டி, அவருடைய தன்மை என்ன என்று கடந்த வாரத்தில் ஒன்றை நம்ம பார்த்தோம்.
அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களிலே அவர் நம்மளை மேயும்படியாக நம்மளை விட்டு, புரிந்து கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆடுகளை எப்படி ஒரு மேய்ப்பன், சங்கீதக்காரன் 23 சொல்லுகிறார், புல்லுள்ள இடங்களிலே என் ஆடுகளை நான் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டிலே என் ஆடுகளை நான் கொண்டு விடுவேன் என்று சொல்லி எப்படி அழகாய் ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ப்பானோ, அதே போல சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆடுகளாகிய தம்முடைய ஜனத்தையும் அவர் புல்லுள்ள இடங்களிலே, அப்படி என்றால் புல்லுள்ள இடம்னா என்ன, ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிற இடங்களிலே நம்மளை மேய்ப்பராய் அவர் நம்மளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர்னா என்னங்க, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், ஒரு விடுதலை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளை கொண்டு விடுகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் நம்மளை மேய்க்கிறவராக நம்மளை அந்த இடத்துல விடும்போது, இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது வரையிலும் அவர் என்னை அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அங்கதான் நான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க? நான் ஆடுகளுக்கு போல அந்த வார்த்தை நான் மென்ஷன் பண்றேன், ஆகவே தவறெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஆமே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் நம்மளை வழி நடத்துகிற இடத்திலே நாம் போய்கொண்டிருக்கும் போது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நாம் மேய்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஒரு தன்மையை கடந்த வாரத்தில் பார்த்தோம். நாம் நம்முடைய வேலையை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆடு புல்லுகளை மேய்க்கும் போது, புல்லை மேயும் போது, இல்லாவிட்டால் அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல தண்ணீரை தன்னோட தாக்கத்தை தீர்க்கும் போது எங்க ஆபத்து வருது, யார் நமக்கு எதிராக வரான்னு ஆடுகள் என்ன செய்யாது, பார்த்துக்கிட்டு இருக்காது. தனக்கு கிடைத்ததை அதை பயன்படுத்தி கொண்டிருக்கும். எந்த இடத்துல என்னோட மேய்ப்பன் கொண்டு வந்து என்னை விட்டிருக்கிறானோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மேய்ச்சலை நான் எடுத்துக்கொள்ளணும். என்னுடைய மேய்ப்பன் என்னை திரும்பவும் அழைத்து கொண்டு போவதற்குள்ளாக நான் எவ்வளவு நான் மேய வேண்டுமோ, எவ்வளவு என்னோட தண்ணீரை நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்று சொல்லி அது தன்னோட கவனம் முழுவதுமாக அந்த இடத்துல இருக்கும்போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஒரு தன்மை, அவைகள் மேய்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் அவைகளுக்கு வருகிற தடைகளை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார் என்று கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆமே, இருக்கீங்களா இங்க? ஹல்லேலூயா. எஸ், தடைகளை நீக்குகிறவர். அப்போ அவைகளுக்கு தடையாக வருகிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் கண்டு தடைகளை நீக்குகிறவர் என்று கடந்த வாரத்தில் அவரை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை அவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மேய்ப்பனுடைய இன்னொரு தன்மை என்ன என்று நம்ம பார்க்கும்போது, என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க இந்த வேளையிலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். சில வசனங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல, இந்த அதிகாரத்திலே நான் காட்ட நான் விரும்புகிறேன். காரணம், இந்த இடத்துல மேய்ப்பனை குறித்தும் ஆடுகளை குறித்தும் அதிகமாக இந்த இடத்துல யோவான் அவர் சொல்லி இருக்கிறபடினால் சில வார்த்தைகள், 1-2 வார்த்தைகள் நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த 10ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை இப்படியாக நாம் வாசிக்கிறோம். The John's Gospel chapter 10 verses 3 says like this. வாசிப்போமா? Glory to God. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலே வாசித்த இந்த வசனத்துல ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக அவர் மேய்ப்பராய் அவர் எப்படி தம்முடைய ஆடுகளாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் தன்னுடைய கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல அவர் நமக்கு காட்டுகிறார். அது என்ன அந்த வார்த்தை? வாசித்த அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு, இதை உதாரணமாய் வைத்து இந்த இடத்துல ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆடு தன் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு அது என்ன செய்தான்? செவி கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வார்த்தைகளே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு, உங்களுக்கு, எனக்கு, நமக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்னன்னா, இந்த நாட்களில் ஆடுகளாகிய என் ஜனத்தோடு கர்த்தருடைய சத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எஸ், அப்படி என்றால் அவருடைய சத்தம் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு நேராக தொனித்து கொண்டிருக்கு. இப்படி சொல்றேன், இந்த நாட்களில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இங்க இப்பொழுது நான் இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனாக உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தோன்றுகிறேன். என் மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது என்றால் மாமிசத்தில் அது என்னுடைய வார்த்தை இல்லை, பரலோகத்திலிருந்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னோட நாவாக இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் இதுவும் கர்த்தருடைய சத்தம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தம் சபைக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கலாமா? வாசிக்கும் போது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பாருங்க. அதே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அங்கேயும் வேதம் மறுபடியும் சொல்லுகிறது, என் ஆடுகள். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடை ஒரு உதாரணமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டது. இந்த இடத்துல அதை விளக்கமாக என் அப்பன் இயேசு தம்மையும் தன் ஜனமாகிய ஆடுகளை பற்றி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு, சொல்லுங்களேன் எல்லாரும், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்கிறதா? செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குது. இதெல்லாம் நீங்க கேட்ட சத்தியம் தான், ஒன்னும் புதுசு இல்லை. எத்தனையோ முறை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். பலர் மூலமாக இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கலாம். அநேகர் மூலமாக இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்ட நம்முடைய வாழ்க்கையில இன்று இந்த 2026 இந்த வருஷத்தின் துவக்கத்துல இந்த 18ஆம் தேதி அன்று கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய கூடாரத்துல அமர்ந்து கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுவார், அவர் என்ன பேச இருக்கிறார், அவருடைய சத்தத்தை நான் கேட்க போகிறேன் என்று வந்திருக்கிற தேவனுடைய சனமே, உங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, செவி கொடுக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டாரு, எத்தனை பேர் அவரோட சத்தத்தை நீங்கள் கேட்கிறவங்களா இருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில? இப்போ உங்க இடத்துல நான் இப்படி வந்து மைக் இப்படி கொடுத்து அவரோட சத்தத்தை கொஞ்சம் நீங்க விளக்கி சொல்லுங்க பார்க்கலாம், அவரோட சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி கிளாரிஃபை பண்ணுவீங்க? எப்படி கிளியர் பண்ணுவீங்க? இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குது. செவி கொடுக்குதுனாலே என்ன அர்த்தம்? அவரோட சத்தத்தை நல்ல உள் வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அவரோட சத்தத்தை உள் வாங்காம செவி கொடுக்க முடியாது. கேட்கறது போல இருப்பாங்க, ஆனா கேட்காம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா செவி கொடுக்கிறது என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா உள் வாங்குகிறார்கள் என்று அர்த்தம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய சத்தம் வித்தியாசமானது. நம்முடைய உறவுகளுடைய சத்தங்கள் வித்தியாசமானது. நாம் பழகுகிறவர்களுடைய சத்தங்கள் வித்தியாசமானது. நாம் பார்க்கிற மக்களுடைய சத்தம் வித்தியாசமானது. ஏன் ரோட்டில் போகிற வாகனங்கள்ல வருகிற அந்த ஒலிபெருக்கினுடைய சத்தங்களும் வித்தியாசமானது. அப்படிப்பட்டதான ஒவ்வொரு சத்தத்தின் வித்தியாசங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது இவர்களுடைய சத்தம், இது இன்னாருடைய சத்தம், இது இந்த சத்தம், அது அந்த சத்தம். ரைட்? கிளாரிஃபை பண்ணுங்கன்னா கிளியரா கிளாரிஃபை பண்ணுவீங்க. இது டூ வீலருடைய, இது ஆக்டிவாவுடைய சத்தம், இது புல்லட்டோடைய சத்தம், இது காரோடைய, இதுல இது அம்பாசிடருடைய சத்தம், இது ஃபார்ச்சுனோட. நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியும். ஏன்னா அந்த சத்தத்தை நீங்கள் உள் வாங்கி 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 உங்களுக்கு நல்லா தெரியும், இது இதனுடைய சத்தம், இது இதனுடைய சத்தம் என்று. அப்படின்னா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சும்மா ஒரு தோராயமாக ஒரு 20 இயர்ஸ்னே வைப்போம். அதிகபட்சம் ஒரு 20 இயர்ஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாரையுமே தேவன் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அந்த 3ஆம் வசனத்துல ஆடுகளை அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரையுமே இங்க நம்ம வருவதற்கு முன்பாக நம்ம ரட்சிக்கப்பட்டோன்ற ஒரு நாள் இருக்கு பார்த்தீங்களா? the day of salvation. நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்திலேயே நம்ம பிறந்திருந்தாலும் அதை கணக்கெடுத்துக்கலாம். அதுல நமக்கு வளர்ந்த ஒரு நிலை வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தனிப்பட்ட ஒரு ரீதியாக ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்கு எப்போ வந்து அவரை நாம்
குடும்பத்தை பார்க்காம, தகப்பனை பார்க்காம, தாயை பார்க்காம நாம் நேரடியாக அவரோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்கு வருது பாருங்க. அதுதான் கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்து வந்தவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் நாளா இருக்கு. ஹல்லேலூயா. இல்லைன்னா தனியா ஒரு நாள் அப்படிலாம் அவங்களுக்கு ரட்சிப்பு நாள் கிடையாது. ஏன்னா வளரும் போதே பாட்டு, வளரும் போதே ஜெபம், வளரும் போதே சபை, இப்படி போவாங்க. ஆனால் அவர்களுக்கும் ஒரு ரட்சிப்பின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போனா அவர்களாக எப்பொழுது ஆண்டவராக சொந்த இரட்சகராக அவர் மேல் ஒரு விசுவாச நம்பிக்கை, ஒரு பற்று, குடும்பத்தை சாராம, தகப்பனை சாராம, தாயை சாராம அவரை சாராங்க பாருங்க, அன்றைக்கு தான் கர்த்தர் அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு நாள். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல கத்த தொட்டு அவர் கூப்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இங்க நம்ம வந்திருக்கிறோம். வந்த ஒரு 20 வருஷம் நம்ம எடுத்துக்கலாமே. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய, நம்முடைய தகப்பனுடைய சத்தத்தை நீங்கள் எப்படி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஆண்டோட சத்தம் இதுதான் எப்படின்றத நீங்க எப்படி கிளாரிஃபை பண்ண போறீங்க? இந்த மைக் இப்போ உங்கள்கிட்ட வருதுன்னு நினச்சிங்களேன், கொஞ்சம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் நீங்க யார் ஆராதிக்கிறீங்களோ அவரோட சத்தத்தை கிளியர் பண்ணுங்க. இதுதான் அவரோட சத்தம், கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி கிளாரிஃபை பண்ணுவீங்க? இப்போ ஒரு 10 பேர் பேசுகிற இடத்துல அவரும் பேசுறாருன்னு நினைச்சீங்களேன், அந்த இடத்துல இது என் ஆண்டவருடைய சத்தம் என்று எப்படி அந்த சத்தத்தை மட்டும் தனியா எடுத்து காட்டுவீங்க? முடியுமா உங்களால? நம்மளால முடியுமா? இன்னும் எல்லாம் அமைதியா இருக்கீங்க. முடியணும். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையோட சத்தத்தை அறிந்திருக்கும் போது, தெரிஞ்சு வச்சிருக்கும் போது, பிள்ளைகள் தன் பெற்றோருடைய சத்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கும் போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தையும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இங்க உட்காருகிற இந்த 2 மணி நேரம் வேஸ்ட். ஏன்னா இந்த நேரத்தில் அவர் வர்றாருன்னு நினச்சிங்க, இந்த டைம் அவர் கூப்பிடுற சத்தத்தை நம்மளால கேட்க முடியலை அப்படின்னா, what is the use of we spending 2 hours in his presence? இந்த இடத்துல அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு சத்தத்தை நாம் கேளாதவர்களை போல நாம் அமர்ந்து கொண்டிருப்போமானால் இந்த இடத்துல நாம் செலவிடுகிற 2 மணி நேரம் என்னத்திற்கு? அது வீண். இப்பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரன் மூலமாக பரலோகத்திலிருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நல்லது. ஆனா என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியாக என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்து வச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவர் கான்பிடென்ட்டா சொல்றாரு, அவர் நம்பி சொல்றாரு, அவர் நம்புறாரு. என் பிள்ளைங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குது. நாம் உண்மையாய் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அவர் நம்மோடு கூட பேசுகிற எல்லா காரியங்களையும் அறிந்து தெரிந்து அதன்படியாய் நம்முடைய மேய்ச்சலிலே நாம் மேய்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அவருடைய சத்தத்தை சரியாய் நீங்கள் தெரிந்து வைத்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால், என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை அறிந்து தெரிந்து அந்த நல்ல மேய்ச்சல்களுக்குள்ளாக நீங்கள் மேய்கிறவர்களாக இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அப்ப அது எப்படி இருக்கும்? கர்த்தருடைய சத்தத்தை எப்படியெல்லாம் அது வரும்? கர்த்தருடைய சத்தத்தை எந்தெந்த விதங்களிலெல்லாம் அது இருக்கும்? அதை நாம் எப்படியெல்லாம் நாம் அதை புரிந்து கொள்ளணும்? இது கர்த்தருடைய சத்தம் என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் கர்த்தருடைய சத்தத்தை ரிசீவ் பண்ணதுனால அதை ஒரு சங்கீதமாகவே அவர் நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதற்கு முன்னதாக பல வாரங்களுக்கு முன்னதாக அந்த சங்கீதத்தை நான் காட்டியிருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதத்தை நாம் அப்படியாக நம்ம பார்க்கிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்வீங்களா? கொஞ்சம் அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப இப்படி வரலாம்.
அப்போ என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை அவருடைய பிள்ளைகள் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதர்வைஸ் nothing we receive. இந்த நாட்கள்ல, இந்த உலகத்தில் வாழுகிற காலங்களிலே, உலகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இது எனக்குரியது, இது எனக்கு இல்லாதது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்படின்னா இந்த நன்மை எனக்குரியது, இது எனக்கு இல்லாதது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா இந்த இடத்துல ஆபத்து, இந்த இடத்துல ஆபத்து இல்லை, இந்த இடத்துல இந்த சூழ்நிலை, இந்த இடத்துல இந்த சூழ்நிலை இல்லை என்பதை உங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பேசுகிறவருடைய சத்தத்தை நீங்கள் நன்றாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உங்களை குறித்து, உங்களை பற்றி, உங்களை நடத்துகிறத பற்றி, நீங்கள் நடக்க வேண்டியதை பற்றி இன்னொருவரோடு கூட கர்த்தர் பேச மாட்டாரு. அதை உங்களிடத்துல தான் கர்த்தர் பேசுவார். ஆமென். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப இந்த நாட்கள்ல தேவனுடைய சனமே அவருடைய சத்தத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். We should know his voice perfectly. பூரணமாக, பரிபூரணமாக அவருடைய சத்தத்தை, அவருடைய வாய்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்றைக்கு என்னென்னமோ சத்தங்களை நாம் தெரிஞ்சு நம்ம வச்சிருக்கிறோம். தெரிய வேண்டிய ஒரே ஒரு சத்தத்தை இன்னும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியாமலே நம்ம இருக்கிறோம். ஆனால் சபைக்கு வர்றோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய சத்தியங்களை கேட்கிறோம், எல்லாம் சரி. ஆனால் இது என் ஆண்டவர், இது என் அப்பா, இது என் தகப்பனுடைய, இது என் மேய்ப்பனுடைய சத்தம் என்று எத்தனை பேர் அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? இங்கே சங்கீதக்காரன் அழகாய் தன்னோட அனுபவத்தில் கர்த்தருடைய சத்தத்தை பற்றி விளக்கமாய் சொல்லியிருக்கிறான். 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீரில் மேல் தொனிக்கிறது. 4வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உடையது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. 5வது வசனம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. அடுத்தது 7வது வசனத்துல கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலிகளை பிளக்கும். 8ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். 9ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் பெண்மானங்களை ஈனும்படியாக செய்து. இப்படி கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது, அது எப்படி இருக்கும், எப்படியா எந்த நிலையில இருக்கும் என்கிறதை எல்லாம் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லியிருக்கும் போது இப்போ நான் கேட்கிறேன், இது போல ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். அந்த சத்தத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? நேற்று மாலையில வந்த ஊழியர் பேசும்போது சில வார்த்தைகள் அவரோட டோனை உயர்த்தி பேசினார். வந்தவர்களுக்கு தெரியும், நார்மலா பேச வேண்டிய இடத்துல அவர் நார்மலா பேசி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சில இடங்களில் தன்னோட டோனை உயர்த்தி அதிகாரத்தோடு சில வார்த்தைகள் அவர் சொன்னார். அது அவருக்கே உரிய வார்த்தை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கணும். அவருடைய சத்தம் வித்தியாசமாயிருக்கும். இங்க சங்கீதக்காரன் அதை அழகாய் விளக்கி காட்டுகிறான். அதை நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக என் அப்பன் இயேசுவோடு கூட நீங்கள் உறவாடும் பொழுதுதான், நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கும் போதுதான் அந்த சத்தத்தின் மேன்மைகளை நீங்கள் கண்டறிந்து கொள்ள முடியும். நாம் தவறு செய்யும் போது அன்பாய் அவருடைய சத்தம் வராது, கண்டிக்கிற சத்தம் வரும். நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது அந்த நேரத்தில் கண்டிக்கிற சத்தம் வராது, அன்பாய் பேசுகிற மெல்லி சத்தம். இதெல்லாம் எப்போ அவரை பற்றி அவரோட சத்தத்தை தெரிஞ்சுக்க முடியும்னா அவரோடு கூட நீங்கள் பழகும் போதுதான், அவரோடு கூட நீங்கள் பழகும் போதுதான். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, கர்த்தருடைய சத்தத்தை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்ப ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு எப்படியெல்லாம் சத்தம் கொடுப்பான் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நான் பார்த்தது இல்லை, ஆனா நான்
சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கிராமங்களில், வண்ணாந்திரங்களில் ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ப்பர்களுடைய அந்த சத்தம் வித்தியாசமா இருக்கும். ஆபத்து ஒன்று வருதுன்னா அதற்கேற்றார் போல ஒரு சத்தத்திலே தன்னோட ஆடுகளோடு கூட பேசுவான். கூப்பிட வேண்டும் என்றால், அழைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு சத்தத்திலே மேய்ப்பன் பேசுகிறவனாக இருப்பான். அனுப்ப வேண்டும் என்றால், போக வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு சத்தத்திலே மேய்ப்பன் அழைக்கிறவராக, கூப்பிடுகிறவராக இருப்பார். இப்படி ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை, வித்தியாசங்களை அது தெரிந்து வைத்து அப்படியாக அந்த நல்ல மேய்ச்சலுக்குள்ளாக போக மேய்ப்பனுக்கு பின்னாக ஆடுகள் போகிறதா இருக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல, இந்த பயங்கரமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் வழியிலே அவருக்கு பின்னாக நாம் போகும்போது அவர் நம்மளை கொண்டு விடுகிற இடம் நல்ல மேய்ச்சல் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அப்படிதான் கடந்த வாரத்துல கர்த்தர் சபையில ஒரு காரியத்தை அவர் சொன்னார், பேசினார். அந்த சத்தம் வந்தது. என்ன சத்தம்? மேய்ப்பன் இல்லை. வருகிற சனிக்கிழமை மாலையில என்ன நடக்கும் இங்க? சொல்லுங்களேன், என்ன நடக்கும்? என்னங்க இப்ப எல்லாம் அப்படியா மாறி ஆயிட்டீங்க? கர்த்தரோட சத்தத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு விதமாக பேசுவார்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சபையிலே தன்னுடைய ஆடுகளுக்கு மேய்ப்பன் இந்த இடத்துல ஒரு காரியத்தை கடந்த வாரம் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, சனிக்கிழமை ஆடுகளுக்கெல்லாம் என்ன இங்க இருக்கு? ஒரு நல்ல ஒரு மேய்ச்சல் இங்க இருக்கு. எல்லா ஆடுகளும் எப்படி வரணும்? குடும்பமாக, மந்தையாக வரணும். மேய்ப்பன் சொன்னாரா இல்லைங்களாங்க? என்ன விட்டுருங்க, சாலமோன் லிவிங்க மறந்துருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மேய்ப்பனா அவர் இந்த இடத்துல ஆடுகளுக்கு சொன்னாருன்னு நினைச்சிங்களேன். அந்த சத்தம் வந்துச்சு, எல்லாருக்குமே கேட்டுச்சு இல்ல? சத்தத்தை அப்ப எல்லாருமே உள் வாங்கி இருக்கிறோம், அப்படிதானேங்க? அவரும் சொல்லிட்டார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு பயத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் பேசுறேன். இல்லைன்னா நான் பேச மாட்டேன். செவ்வாய்க்கிழமை வரலன்னா நான் பெருசா நான் கேட்பது கிடையாது. வெள்ளிக்கிழமை வரலனாலும் அதுவும் நான் பெருசாக நான் கேட்பது கிடையாது. சொல்லுவது என்னுடைய கடமை, ஒரு மேய்ப்பனுடைய கடமை, ஒரு ஊழியக்காரனோட கடமை. சபையில் இது நடக்குது அப்படின்றது. ஆனா சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா சொன்னது மேய்ப்பன். இப்ப அவர் தான் இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமீன்றீங்க? ஹல்லேலூயா. இது ஏன் நான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இந்த இன்சிடென்ட்டை நான் கொண்டு வரேன்னா, கர்த்தரோட ஆவியானவர் இந்த இடத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கடைசி காலத்துல இருக்கிறோங்க. we are in the last days. நம்ம இதுவரைக்கும் இருந்தது போலவே நம்ம தொடர்ந்து இருக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையை கொஞ்சம் அப்படி நம்ம எடுத்து போடுங்க. மேய்ப்பன் எவ்வளவுதான் தன்னுடைய ஆடுகளை அது சிதற போகும்போது எவ்வளவுதான், எத்தனை வருஷம், எத்தனை மாதங்கள் தான் மேய்ப்பனும் இல்லைன்னு அரவணைச்சு கொண்டு அந்த மேய்ச்சலுக்குள்ளாகவே நான் பேசிக் கொண்டிருப்பது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவுதான் அவர் நம்மளை இப்படி நடத்திக்கிட்டே இருப்பார். சொல்லிட்டாரு நான் சீக்கிரம் வரப்போகிறேன்னு. எந்த நேரத்திலையும் அவர் வந்துருவாருங்க. ஆனா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? போன வாரம் மேய்ப்பன் சொன்னார், இந்த சனிக்கிழமை ஆடுகளுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு. சத்தத்தை கேட்டோம். எத்தனை பேர் செவி கொடுத்து வந்தோம்? நேற்று நல்ல ஒரு ஆராதனை, நல்ல மகிமையான ஆராதனை, நல்ல விடுதலையான செய்தி. கர்த்தர் தம்முடைய காரியத்துல 100% பெர்ஃபெக்ட்டா நேற்று கூட்டத்தை நடத்தினார். ஹல்லேலூயா. வந்தவங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஆராதனை, மகிமையான ஒரு ஆராதனை, விடுதலையான செய்தி. ஆண்டவர் தன்னுடைய வேலை. ஏன்னா மேய்ப்பன் சபைகளுக்கு, ஆடுகளுக்கு சொல்லிட்டாரு, சத்தத்தை கொடுத்துட்டாரு, வாங்க அப்படின்னு. ஆகவே அவர் ஆயத்தமாய் வந்து பெர்ஃபெக்ட்டா 100% அவர் நடத்தி கொடுத்தாரு. ஆனா ஆடுகள் எத்தனை பேர் நம்ம இங்க வந்தோம்? நல்லா நடந்தது. ஆனா ஆடுகள் எங்கே?
சத்தத்திற்கு செவி கொடுத்து போன ஆடுகள் எங்கே? அல்லேலூயா. ஆடுகள் எங்க போனீங்க? யாருக்காக இந்த கூட்டம்? யாருக்காக நம்ம வைக்கிறோம்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குதுன்னா, அப்ப ஆடுகள் செவி கொடுத்திருந்தா நேற்று கூட்டம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர்கள் சந்தோஷமாய் போனாங்க, வந்தவர்கள் சந்தோஷமாய் போனாங்க. அநேக காரியங்களை எனக்கு உணர்த்தினார். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். நேற்று இனி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை போதித்தார். தேவனோட சொன்னமே, ஆடுகள் எங்க போச்சு நேற்று? வீட்டில் இருந்த மக்கள், வீட்டில் இருந்த ஆடுகள், நேற்று பீச்சுக்கு போன ஆடுகள், மண்டலூர் ஜூக்கு போன ஆடுகள், எம்ஜிஎம்க்கு போன ஆடுகள், எக்ஸிபிஷனுக்கு போன ஆடுகள், தியேட்டருக்கு போன ஆடுகள், லவர்ஸோடு பார்க்குக்கு போன ஆடுகள். வெளிப்படையாய் பேசுகிறேன். இந்த இடத்துல 6:30 மணிக்கு கூட்டம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறது போல இங்கே 5 மணிக்கு அவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார். ஆடுகள் எங்க இருந்தோம் அந்த நேரம்? வேலைக்கு போனவர்களை குறித்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வேலைக்கு போனாலுமே பர்மிஷன் கேட்க முடியும். எல்லாவற்றுக்கும் பர்மிஷன் கேட்க முடியும். அப்படியே வேலைக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்தாலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறக்குரிய அந்த டைம் நமக்கு கிடைக்கும். எங்கே போகணும்? ஏன்னா நான் உங்களுடைய மெய்ப்பனாக இருக்கனால நம்ம தான் இங்கே இருக்கிறோம். அதனால் டைரெக்டாக உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் டாக்கிங் டைரக்ட்லி. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குதுன்னு சர்வ வல்லமுள்ளவர் என் அப்பன் இயேசு சொல்றாருனா, கடந்த வாரம் என் அப்பன் இயேசு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் வந்தாரு, 100% அழகா நடத்தி கொடுத்தாரு. ஆடுகள் எங்கே? ஜனம் எங்கே? ஒரு கட்டத்தில் அவர் என்னை எழுப்பி வேறொரு காரியத்திற்காக கொஞ்சம் திரும்பி பாருங்க பாஸ்டர்னாரு. வந்தவங்களுக்கு தெரியும். திரும்பி பார்க்கும்போது உடஞ்சி போனேன். மன்னிப்பு கேட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆனா எனக்கு ஆவியானவர் எனக்கு அதுல உணர்த்தினது ஒரு பாடம். நான் சடனா உட்காந்துச்சேன். அவர் வேற காரியத்தை அவர் சொன்னாரு. ஏனென்றால் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று உங்களை என்னோட கரத்துல கொடுத்திருக்கிறார். நான் விதையை நான் விதைத்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு முன்பாக உண்மையாய் நான் விதைத்து கொண்டு இருக்கிறேன். பொய்யான உபதேசங்களோ மாற்றான உபதேசங்களோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. சத்தியத்தை சத்தியமாய் நான் உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வருகை வந்தால் நான் போக வேண்டும், என் பின்னே நாடுகளும் வர வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு தான் இந்த இடத்துல ஒவ்வொரு விதையும் நான் விதைத்து கொண்டு இருக்கிறேன். ஆடுகள் எங்கே? நேற்று ஆராதனை முடிந்து நான் என்னோட வாட்ஸ்அப்பில் நான் பார்க்கும்போது 7 மணிக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க, 7:30 ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க, 8 மணிக்கு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. இதெல்லாம் வேதனையான காரணம். நீங்கள் வசனமே போடலாம், பாட்டே போடலாம், கர்த்தர் கனப்படுத்தவே மாட்டார். ஏனென்றால் அவர் இந்த இடத்துல நின்று அவர் பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்கள் ஃபோனில் வீட்லேயோ இல்லாவிட்டால் எங்கே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் அதில் மகிமைப்பட மாட்டார். நான் எல்லாவற்றையும் நான் கவனிக்கிறவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய மந்தை, நீங்கள் என்னுடைய ஆடுகள். ஒருவேளை உங்களோட விட வயதில் சிறியவனாக இருக்கலாம், ஊழியத்திலே அனுபவங்களை கொடுத்து கர்த்தர் உங்களிடத்தில் என்னை வைத்திருக்காரா? ஏனென்றால் இந்த சத்தம் திரும்ப உங்களோடு என்னிடத்திலிருந்து வருமா என்று தெரியாது. ஆனால் பேசுகிறவர் அவர். சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னவர் இந்த ஆராதனை முடிந்து வந்தால் நம்முடைய நிலை என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடுகள் கர்த்தருடைய ஜனம். உங்களோட சொந்த வீடுகளுக்கு சொந்த ஊர்களுக்கு நம்ம போயிருப்பீங்க, நல்லது. நான் தவறு இல்லை என்று சொல்லலை. நீங்கள் மற்ற இடங்களுக்கு நீங்கள் போனீங்க, தவறு என்று சொல்ல. ஏன் சபையில் கூட்டம் வைக்கும் போது அந்த நேரத்தை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்றீங்க? அது தவறு, அது பாவம்.
தட் இஸ் சின். அப்படியே தவிர்க்க முடியாம நீங்க போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆராதனைக்கு வருகிற மாதிரி நீங்கள் போக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் தவிர்ப்பது அது நல்லது. ஏனென்றால் ஒருவன் கர்த்தரை கனப்படுத்துவான் என்றால் கர்த்தர் அவர்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது ஏன் நான் திரும்ப இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்றால் கர்த்தரோட வருகை சமீபம். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதல்ல. நாம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டம் கர்த்தருக்கு உகந்ததல்ல. அவர் வந்தால் அவர் நம்மளை கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் கிடையாது. இதுல பிக்னிக் போனாலும் போகலாம், டூர் எப்போ வேணாலும் போகலாம், நம்மளோட சொந்த வீடுகளுக்கு சொந்த ஊர்களுக்கு எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் நேற்று ஆசீர்வாதம் கூட்டம் திரும்ப நமக்கு வராதுங்க. நேற்று பேசின அந்த ஊழியக்காரோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் திரும்ப நமக்கு, அவரே திரும்ப இந்த இடத்துல வந்து நின்று பேசினாலும், அதே ஆசீர்வாத கூட்டம்னு ஒரு தலைப்பை போட்டு நான் அவரை நிற்க வச்சாலும், நேற்று பேசின அவரோட வாயிலிருந்து வார்த்தை திரும்ப வருமா? கொஞ்சம் சொல்லுங்க, வருமா? முடிஞ்சிருச்சு, இழந்துட்டீங்க. You are lost the God's word, the God's blessings yesterday. தேவனோட சொன்னமே சிந்தித்து பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு அவர் சொல்லணுங்க. அவர் சொல்லணும். அறிந்து வைத்திருக்கிறவர் அவர் சொல்லணும். இந்த ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, இந்த ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, இந்த ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நிலையா இருந்தாலும், என்ன காலங்கள் மாறினாலும் என் ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்குது. எஸ், அதுலதான் கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர் என்னங்க சொல்லிடுவாரு, அவருக்கு வேணானா அவர் நிறுத்திடுவாரு, அவருக்கு எங்கன்னா அவர் நிறுத்திடுவாரு, ஊழியத்தை வைக்க மாட்டாரு. நமக்கு ஒரு காரியம் போக முடியாம இருக்குமா? போகாம இருக்கலாமா? அவருக்கு வேணானா நிறுத்திக்குவாரு, நம்பனா போகாம இருக்க முடியுமா? ஊழியக்காரனோடு போட்டி போடாதீங்க. ஊழியக்காரன் நான் நிறுத்துறேன் அப்படின்னா ஒரு ஊழியத்திற்கு போகிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஊழியத்தை நிறுத்துவேன். அதுவும் இந்த இடத்துல எனக்கு ஒரு உடன் ஊழியர்கள் சரியாய் நடத்துகிறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஊழியமும் நான் நிறுத்த மாட்டேன், செய்யுங்கன்ட்டு நான் அங்கே போவேன். ஆனால் சிலர் அதுவும் போட்டி போடுறாங்க. அவருக்கு வேணும்னா நிறுத்திக்குவார், இன்னைக்கு இல்லைன்னுவாரு. ஆனால் நமக்கு ஒரு வேலைன்னா நம்ம போகாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% கடவுளாக வாழ்ந்தார், 100% மனிதனாக வாழ்ந்தார். அதே போலதான் ஊழியக்காரனாகிய நானும் உங்களிடத்துல 100% இந்த இடத்துல ஊழியக்காரனாக நிற்கிறேன். இந்த இடத்தை விட்டு வெளியே வந்தா 100% உங்கள் சகோதரனாக நான் இருக்கிறேன். ஆகவே நான் 100% உங்களோட சகோதரனாக நான் பழகிறது நிமித்தம் இந்த இடத்துல வந்து நான் நிற்கும் போது நீங்கள் என்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அது நீங்கள் என்ன கனவீனப்படுத்தல, அவரை கனவீனப்படுத்துறீங்க. சிந்தித்து பாருங்க, நாடுகள் எங்கே? நேற்று அவர் யோசிச்சிருப்பார்ல ஆண்டவர். நேற்று நம்ம இருந்த ஒவ்வொரு இடத்தையும் அவர் இங்க பேசிக்கிட்டு இருந்தாருன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு எத்தனை கண்கள்ங்க? how many eyes? அவர் நம்ம ஆண்டவருக்கு எத்தனை கண்கள்? எத்தனை கண்கள்? நம்ம ஆண்டவருக்கு எத்தனை கண்கள்? 7 கண்கள். நம்ம ஆண்டவருக்கு 7 கண்கள். ஒரு கண் இந்த இடத்துல நின்று இங்க இருக்கிற ஜனங்களை பேசுது, மீதி கண்கள்லாம் எங்க இருந்திருக்கும்? நேற்று ஆடுகள்லாம் எங்கெங்க இருந்துச்சோ அங்கெங்கெல்லாம். இந்த நேரம் நான் போகணும்னு அவர் தீர்மானம் பண்ணி அவர் நேற்று வந்திருந்தாருன்னா நம்மளோட கதி என்னங்க? போயிடுவோமா? பீச்சில் இருந்தா அப்படியே தூக்கிடுவாரா? நம்மள தியேட்டர்ல இருந்தா தூக்கிடுவாரா? பார்க்ல இருந்தா நம்மளை தூக்கிடுவாரா? வெளிப்படையாய் பேசி கொண்டு இருக்கிறேன். லவரோடு இருந்தா நம்மள ஆண்டவர் அப்படி கூட்டு போயிடுவாரா? ஜாக்கிரதை. இந்த வார்த்தை ஆவியானவர் கொண்டு வருகிற ஒன்றாயிருக்கு. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. எல்லா நேரமும் அவரை நமக்கு ஏற்றவாறு அவரை நம்ம அமைச்சிக்கவே கூடாது. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக விசுவாசிகள் அப்படியே இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவரை அப்படி அவங்க அமைச்சிக்கிறது, இட்ஸ் ராங். It's wrong. That's wrong. It's totally wrong.
அப்படி கிடையாது. நேற்று கூட்டத்திற்கு சொல்லக்கூடாது, ஆனால் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் வளரல. ஏன்னா நான் ஒரு பேட்டர்னில் ஊழியர் இப்படி தான் செய்யணும்னு நான் வந்திருக்கிறேன். இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இவரை அப்படிலாம் இல்லை. எனக்கு நான் ஒரு ஒழுங்கை நான் கற்று வந்திருக்கிறேன், அப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் இதெல்லாம் நான் சொல்லுவது கிடையாது. இது வரைக்கும் இந்த ஊழியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் நான் பேசுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இதை நான் பேசுகிறேன்னா, ஆவியானவர் உங்களோடு இது நீங்கள் புரியும்படியாக, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த காரியத்தை நான் வைக்கிறேன். நேற்று நான் விதைச்சிருக்கிறேன், அப்படிதான் நான் பார்த்தேன். நேற்று நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் நான் அதை அறுப்பேன். ஏன்னா லாக்டவுன்லேயே 2020 டிசம்பர்லேயே சபையை தொடங்க வச்சவர் ஆண்டவர். உங்களுக்கு தெரியும் 2020 லாக்டவுன் எப்படி இருந்தது. விசுவாச மக்கள் நீங்கள் எல்லாரும் அறிவீங்க, ஏன்னா நீங்கள் தான் வந்தீங்க அந்த ஆரம்பத்தில். லாக்டவுனில் அட்வான்ஸ் எப்படி அந்த நேரத்தில் சந்திச்சது, இடம் எப்படி நமக்கு கிடைச்சது, அந்த மாதம் வாடகை எப்படி, என்ன வேலை, என்ன விசுவாசிகள், என்ன தசம்பாகம், கர்த்தர் அழகாய் நடத்தினார். He led very nicely. He led very beautifully. அழகாய் நடத்தினார். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தன்மையில ஒன்று அவருடைய கண்கள் நம்மளை பார்க்கிறதுனால அவருடைய சத்தம் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்க. இப்போ நான் அண்ணனை பார்க்கல, உதாரணத்துக்குன்னா இப்போ நான் அண்ணனை பார்க்கல அப்படின்னா நான் அவங்களோட பேசுவேன்னா சொல்லுங்க. நான் இப்போ நான் அண்ணனை பார்க்குறேன், பேசுகிறேன், அவங்களுக்கு கேட்குது. இப்போ நான் அவங்கள பார்க்கல, இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறாருன்னு காலி சேரில் அண்ணன் அண்ணன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தால் ஏதாவது யூஸ் இருக்கா? அப்போ அவர் இருக்கிறாரு, பேசுகிறேன். அதே போல தான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய ஆடுகளோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய சத்தம் வந்து கொண்டிருக்க. கேட்கிற நாம் ஆடுகள் எப்படி இருக்கிறோம்? அந்த மந்தைக்குள்ளாகவே அந்த சத்தத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோமா? இல்லாட்டா சத்தம் வரட்டும்னு சொல்லிட்டு விலகி போகிற நாம் நம்மளுடைய எங்கெங்கே நம்ம அப்படி போகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா? நேற்று விசேஷித்த நேற்று 2 பேர் வந்துட்டாங்க. எனக்கு தெரியாது, கடைசி நேரத்தில் தான் எனக்கு தெரியும். நேற்று ஊழியக்காரர் அவர்களோடு கூட நேற்று 2 விசேஷித்தவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னா எல்லாரும் அறிந்திருப்பீர்கள், ஒரு சிலர் தெரிந்திருக்கலாம், சிலர் தெரியாது இருக்கலாம். மன்னா ஊழியத்தினுடைய ஸ்தாபகர்கள். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், இந்த மன்னா ஸ்வீட்ஸ் என்று நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய இடத்துல மன்னா ஸ்வீட்ஸ் சேவரிக்ஸ்ன்னு இருக்கும். அந்த மன்னாவுடைய நிறுவனர், அந்த உரிமையாளர், அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர்னு தந்த
அங்கிளும் அந்த ஆன்ட்டியும் வந்திருந்தாங்க, துணைவியாரும் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னா பிஷப் கிங்ஸ்லி அவர்கள். நீங்கள் அநேகருக்கு தெரியும், சிஸ்டர் அனிதா கிங்ஸ்லி. அப்புறம் போகிறவர் என்கிற அந்த பாடலை இயற்றி பாடினவர்களுடைய ஃபாதர் இன்லா மதர் இன்லா இங்கே வந்திருந்தாங்க நேற்று இந்த கூட்டத்திற்கு. அவங்க நேற்று வந்தவங்கள்கிட்ட கூட நான் சொன்னேன், அந்த ஆன்ட்டி கீழே உட்காந்துட்டாங்க, வரலன்ட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களால ஏறி வர முடியல, அவங்களால நடக்க முடியல. நேற்று வந்த பிரசங்கியாருக்கு ஸ்டென்ட்டு, அவருக்கும் 2 ஆப்ரேஷனு. அந்த அங்கிளும் வயசானவர், அவருக்கும் ஏற முடியல. ஆனால் அவரோட விசுவாசத்தில் நான் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு அவர் என்னை உற்சாகப்படுத்தும்படி, ஏன்னா அவர் ஊழியக்காரராக இருக்கிறனால, ஒரு மெய்ப்பனோட இறுதியை தெரிஞ்சிருந்தனால நான் சோர்ந்துடக்கூடாதுன்னு அவர் என்னை உற்சாகப்படுத்தி, ஒன்றும் இல்லை தம்பி போயிடலாம், நான் இருக்கிறேன், நான் வந்துடுன்ட்டார். ஆனால் ஆன்ட்டினால அவங்களால முடியலை. நம்மளும் அப்படி தான் அநேகர் வயது முதிர்ந்தவங்க வர்றீங்க சொல்கிறேன், அவங்களால நேற்று வர முடியல. 2 ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. பல காரணங்களை நம்ம சொல்றோம், பல காரணங்கள், பலவீனம், வியாதி, சுகவீனம், கஷ்டம், இப்படி அப்படி நம்ம பல காரணங்கள் சொல்லுகிற காலமே கிடையாது. பரலோகத்திற்கு நம்ம குடும்பமாக போக மாட்டோம். பரலோகத்திற்கு எப்படிங்க நம்ம போவோம்? நான் உங்களோட ஒரு மெய்ப்பனாக ஃபேமிலியாக நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஆண்டவர் வந்து நம்மளை கூப்பிட்டா நம்ம குடும்பமாக போவோமா, தனித்தனியாக போவோமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம காரணம் என்னன்னா, இவங்க வரல, அவங்க வரல, இவங்க என்ன கூட்டு போகல, அவங்க என்ன கூட்டு, இதெல்லாம் காரணமே கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்திற்கு நம்ம எந்த விதத்துல நம்ம செலவு பண்ண தயங்க கூடாது. நம்ம பல காரணங்கள். ஆடுகள் எங்க போச்சு? ஆடுகள் நேற்று எங்க இருந்தது? ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படி அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? போங்க, தேவை, நீங்க போகணும். ஆனா சபையில ஆராதனை ஊழியங்கள் இருக்கும்போது போகாதீங்க, பிளான் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க அந்த ஊழியத்திற்கு 2 நாளைக்கு முன்னாடி போறீங்களா, அந்த ஊழியத்திற்கு முன்னாக்க நீங்க வந்துடணும் இந்த இடத்துல. ஏன்னா இது உங்க குடும்பம், இது உங்கள் சபை, உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படி ஒரு காரியத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த இடத்துல நீங்க இல்லை அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுத்துவார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் கொண்டு விடுகிற நல் மேய்ச்சலை மேய்கிற என்னுடைய ஆடுகள் அந்நியருடைய சத்தத்தை அறியாது. வாய்ப்பில்லை. வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. அது எப்பவுமே தன் எஜமான், தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரமே தான் அது கேட்கறதுக்கு அது தன் செவியை திருப்பம். சில நேரத்தில் வேற சத்தம் வந்தா கூட அது பெருசா அது என்ன செய்யாதுன்னா காது கொடுக்காது. தன் மேய்ப்பனோட சத்தத்திற்கு மாத்திரம் தான் செவியை கொடுக்கும். அப்படிதான் இந்த இடத்துல சொல்றாரு, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது. இன்றைக்கு தேவனுடைய சனமே, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று அவர் சொல்லும் போது நீங்கள் நானும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா, இல்லைனா அவருடைய சத்தத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு எல்லா சத்தத்தை போல அவருடைய சத்தத்தையும் நம்ம கேட்டு அந்நியருடைய சத்தத்தையும் கேட்டு அந்நியர் அந்த வழியில நம்ம போகிறவர்களா இருக்கிறோமா? அப்படிதான் நேற்று வராதவங்க எல்லாம் போனது. அந்நியருடைய சத்தம், அந்நியருடைய சத்தம் என்ன? தங்களோட உள் மனசு சொல்லுகிற அந்த காரியத்திற்கு முடிவு வேண்டாம், பார்த்துக்கலாம், போக வேண்டாம், நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு ஆராதனை தானே. இப்படி நமக்குள்ளாக ஒரு சத்தம் உண்டாயிருக்கும் பார்த்தீங்களா? அந்த சத்தத்திற்கு முடிவெடுத்தது எல்லாமே என்னன்னா அந்நியரோட சத்தம் தான் அது. இட்ஸ் other voice. If you really listen our Father's voice, our God's voice, you follow. என் தகப்பனோட என் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களா இருப்பீர்களானால் அவருக்கு பின்னாக செல்லுகிறவர்களா இருப்பீங்க. இங்க ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால். இன்றைக்கு நாம் அநேக சத்தங்களை அறிகிறவர்களா இருக்கிறோம். ஃபேஸ்புக்ல வருகிற சத்தம், வாட்ஸ்அப்ல வருகிற சத்தம், யூடியூப்ல வருகிற சத்தம்,
இன்ஸ்டாகிராம்ல வருகிற சத்தம், ட்விட்டர்ல எக்ஸ்ல வருகிற சத்தம், இன்னும் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அப்படி சோஷியல் மீடியாவில் வருகிற அந்த சத்தங்களை கேட்டு 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 அதன் பின்னே போகிறவர்களாய் இன்றைக்கு சபை, இன்றைக்கு ஆடுகள் மாறிவிட்டது. இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உண்டாகிற சத்தம், சபையில வருகிற சத்தத்தை கேட்க இன்றைக்கு ஆடுகள் இல்லை. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மற்றவர்களுடைய அந்நியர்னா ஒருவேளை நம்ம குடும்பத்திலே இருக்கலாம், நம்முடைய உறவுகளிலே இருக்கலாம், நம்முடைய சொந்தத்திலே இருக்கலாம், நம்முடைய பந்தத்திலே இருக்கலாம். இன்றைக்கு இங்க வாங்க, இன்றைக்கு இங்க வந்துட்டு போங்க, இன்றைக்கு இங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் அப்பன் இயேசு என்ன சொன்னா தெரியுமா? அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு காரியம் அப்படி நடந்தது பைபிள்ல. என் அப்பன் இயேசு வாழ்ந்த காலத்துல அவரோடு ஒரு ஜனம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் நடந்தது. தெரியுங்களா? என்ன தெரியுமா? அவருக்கு பின்னாடி ஒரு சீஷன் போய்கிட்டே இருந்தாரு. திடீர்னு இயேசுவை கூப்பிட்டார். அப்பா, கொஞ்சம் எங்க வீட்டில் நான் போயிட்டு வரணும், போயிட்டு வந்துட்டுமா கூப்பிடுறாங்க. இயேசு சொன்ன பதில் என்னங்க? நீ ஆவிக்குரியவன், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வந்துட்ட, என் பின்னாடியே வா. இதுக்கு பிறகு உன் குடும்பத்துல என்ன பேசினாலும் என்ன நடந்தாலும் என் நாமத்தின் நிமித்தம் நீ துன்பப்பட்டால் நீ யாரு? பாக்கியவான். இன்றைக்கு அதை நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கிறோமா? இல்லை என்றால் அந்நியருடைய சத்தத்தை கேட்டு அந்நியருக்கு பின்னாக ஆண்டருடைய சத்தத்தை விட்டு விலகி இன்றைக்கு நாம் அப்படி போய் கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இங்கே ஆண்டவர் அழகா சொல்றார், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் போகல, பின் போகல. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன வந்துருமோன்னு சொல்லி இந்த ஆடுகள் அங்கேயும் நல்லா தானே இருக்கு, கூப்பிடுறான், போகல, போயிட்டு வந்துடலான்ட்டு போகல. ஆண்டோட சத்தத்திற்கு செவி கொடுத்து போகிற ஆடாக அது காணப்பட்டது. அப்ப இந்த இடத்துல நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவருடைய தன்மை என்ன அப்படின்னா, அவருடைய ஆடுகள் அவர் நம்மளை அந்த நல்ல மேய்ச்சலுக்குள்ளாக நம்மளை மேய விடும்போது, அவர் நம்மளை நடத்தும் போது, அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மளை நடத்தும் போது, அந்த தண்ணீர் கண்டையிலே அந்த சமாதானத்திற்குள்ளாக அந்த ஆறுதலுக்குள்ளாக அவர் நம்மளை மேயும்படி அவர் நம்மளை விடும்போது, அவருடைய தன்மை என்னன்னா, அவர் நம்மளை பார்க்கும்போது அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும்படி அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆடுகளோடு. ஆபத்து வந்தா அதற்கு, தேவைனா அதற்கு, இப்படி ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த உலகம் ஆபத்தை நோக்கி போகிறது என்று 1ஆம் தேதி நான் சொன்னேன். இது நடுவிலே அவருடைய வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிற அந்த ஆடுகள் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள என் ஆண்டவர் அவர்களின் மேய்க்கிறவராக இருக்கிறார். அந்த மேய்க்கிறதுக்கு தான் அவருடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இன்றைக்கு நாம் நம் கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவியை அடைத்து அவருடைய சத்தத்திற்கு நாம் தூரமாய் நாம் நிற்போமானால், அவர் சொல்லியும் நாம் தூரமாய் இருப்போமானால் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய ஆவியானவர் முடிக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிற நம் யாவரும் எழுந்து நிற்கிற வேளையில, லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப் இன் ஹிஸ் ஃபீட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கிற நேரம். எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். அவருடைய ஜனமாகிய ஆடுகளாகிய நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் தூரமாய், அந்த சத்தத்தை கேட்டு நாம் தூரமாய், நாம் எப்பொழுதும் போல நாம் இருக்கிற வண்ணமாக நாம் நிற்போமானால், தூரமாய் இருப்போமானால், யோவான் 10:16 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், நம் யாவரும் கவனிப்போமாக. நம் யாவரும் எழுந்து நிற்கிற நேரம் இந்த வார்த்தை உங்கள் செவிக்குள்ளாக வரும்படி கேளுங்க. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அவருடைய ஆடுகள், அவருடைய ஜனமாக்கிய நாம், அவர் இந்த நாட்களிலே அவருடைய சத்தத்தை நாம் கேட்க, ஒருவேளை நாம் கேட்டு நாம் தூரமாய், நாம் எப்பொழுதும் போல நாம் தூரமாய் நிற்போமானால், அவர் சொல்லுகிற ஒரு காரியம்,
இந்த தொழுவத்தில் உள்ளவைகளும் அல்லாமல், நன்றாய் கவனிங்க, அவர் சொல்லுகிறார், தொழுவத்திலும் உள்ளவைகளும் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. கவனிங்க, அவர் சொல்றார், இந்த தொழுவு மாத்திரம் அல்ல, வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளில் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தொழுவத்தையும் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு இருக்கு. அப்ப இந்த தொழுவம் இல்லாம ஆண்டவருக்கு வேற ஆடுகளும் இருக்கு, வேற ஆடுகளும் இருக்கு. அவர் சொல்றாரு, அவைகளில் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் அந்த அனுபவம் வந்து விடாதபடிக்கு இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தாராளமாய் இலவசமாய் கொடுத்திருக்கிற அவருடைய சபையை நாம் நேசிப்போம். அந்த சபையில அவர் சந்திக்கும்படி அவர் நமக்கு சபையில ஏற்படுத்தியிருக்கிற ஆராதனைகளில் கலந்து கொள்ளுவோம், ஊழியங்களில் நாம் கலந்து கொள்வோம், விசாரிப்போம். இல்லை அப்படின்னா அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், வேறு ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். சிந்திச்சு பாருங்க, கர்த்தரோட வருகை சமீபம். அவருடைய ஐக்கியத்தை விட்டு விட வேண்டாம், சபையை விட்டு விட வேண்டாம். பரலோக மேய்ப்பன் நமக்கு கொடுக்கிற சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவருக்காக, அவர் நமக்கு காட்டுகிற அந்த நல் மேய்ச்சலுக்குள்ளாக நாம் மேய, அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மை, அந்த சமாதானம், அந்த ஆறுதல்களுக்குள்ளாக நாம் இருக்க கர்த்தரோட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் என்னோடு கூட பேசினார், அவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், என்னோடு அவர் இடைப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். சொல்றவங்க நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த தொழுவத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார், இந்த மந்தைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார், தன்னுடைய ஆடுகளோடு கர்த்தர் பேசியிருக்கிறார், தன் மேய்ப்பனாய் அவர் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Let's receive the power, let's receive his glory, let's receive his blessing, let's receive his miracle. Right now, hallelujah, 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 hallelujah. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், இன்றைக்கு நாம் திரும்புவோம், இன்றைக்கு அந்த மந்தைக்குள்ளாக வருவோம், இன்றைக்கு நம் மேய்ப்பனுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். ஹல்லேலூயா. கடைசி காலம் மந்தைக்குள்ளாக நாம் இருப்போம். தன்னோட மேய்ப்பனுக்குள்ளாக நாம் இருப்போம். வழி விலக வேண்டாம், வழியை விட்டு விலக வேண்டாம், தூரமாய் போக வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் பக்கமாக நாம் திரும்புவோம். ஹல்லேலூயா. அவரை கனப்படுத்துவோம், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. கர்த்தர்